டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ரீசெண்டா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்காத ரொம்ப பெரிய கொஸ்டின் தெரியுது. கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், பார்த்தோன்னே ஈஸியா அந்த மாதிரி சம் சால்வ் பண்ணிடலாம். அது ஏ என்பவர் 16,000 ரூபாய் 12% தனி வட்டியில கடன் வாங்குறாரு. பி அப்படிங்கிறவரு 12,000 ரூபாய் 18% தனி வட்டியில கடன் வாங்குறாரு. எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க வாங்கின அமௌண்ட் பிளஸ் வட்டி, அதுக்கான வட்டி ரெண்டும் சேர்ந்து சமமா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது ஏக்கும் பிக்கும். இப்ப ஏக்கு பாத்தீங்கன்னா அசல் 16,000, அது குறிப்பிட்ட வட்டி வரும், ரெண்டும் சேர்த்து. அதே மாதிரி பிக்கு அசல் பிளஸ் ஒரு குறிப்பிட்ட வட்டி வரும், அது ரெண்டும் சமம் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு வரும்னு கேட்கறாங்க. சோ இந்த மாதிரி சம் கேட்டாங்க, இப்படி குயிக்கா சால்வ் பண்ணறத பார்க்கலாம். क्वेश्चनல ஏ என்பவர் 16,000 ரூபாய் கடன் வாங்குறாரு, 12% தனி வட்டியில கடன் வாங்குறாரு. அதே மாதிரி பி 12,000 ரூபாய் கடன் வாங்குறாரு, 18% தனி வட்டியில கடன் வாங்குறாரு. சோ எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இவங்க வாங்கின அசல் பிளஸ் வட்டி, இதுக்கான வட்டி ரெண்டும் சேர்ந்து ஈக்குவலா வரும்னு கேக்குறாங்க. இப்ப இவருக்கு 100 ரூபாய் வரும், எக்ஸாம்பிளுக்கு இவருக்கு ஒரு 100 ரூபாய் வரும், இவருக்கு 100 ரூபாய் வரணும். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஈக்குவலா வரும்னு கேக்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஏக்கு எடுத்துக்கோங்க. ஏக்கு எவ்வளவு அசல் 16,000 இன்ட்டு இங்க வட்டி 12% இன்ட்டு டைம், அது என்னன்னு தெரியாது, டைம் போட்டுக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ். அதே மாதிரி பிக்கு 12,000 இன்ட்டு 18% இன்ட்டு டைம் சீக்குவல் டு இந்த ரெண்டு அமௌண்ட்டுக்கான டிஃபரன்ஸ். 16,000 12,000 வச்சுன்னா மீதி 4,000. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி பெருக்கல்ல பெர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா ஒரு பெர்சன்டேஜ்க்கு 2 ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் 16 இன்ட்டு 12 சீக்குவல் டு 1920 இன்ட்டு இங்க என்ன இருக்கு, டி இருக்கு. நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா இங்க பாருங்க, பெருக்கல்ல பெர்சன்டேஜ் இருக்குது, ஒரு பெர்சன்டேஜ்க்கு 2 ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ 120 இன்ட்டு 18 2160 டி சீக்குவல் டு என்ன இருக்குது, 4000 இருக்குது. நெக்ஸ்ட் 2160 டில 1920 போச்சுன்னா மீதி 240 டி சீக்குவல் டு 4000. நெக்ஸ்ட் டி இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 243 வந்தோமா, டி சீக்குவல் டு 4000 வகுத்தல் 240 ஜீரோ ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 4 கேன்சல் பண்ணா 6, இங்க 100 வரும். அப்போ சீக்குவல் டு 100 வகுத்தல் 600 வரும். ஸோ 100 6 கேன்சல் பண்ணோமா 16 96 மீதி 4 வகுத்தல் 6 இருக்கும். அகைன் இதை 2 கேன்சல் பண்ணா 2 வகுத்தல் 3 இருக்கும். அப்போ சீக்குவல் டு 16 2 வகுத்தல் 3 இயர்ஸ்ல. அதாவது ஏக்கு வரக்கூடிய அமௌண்ட்டும் வட்டி பிளஸ் அசல் ரெண்டும் சேர்ந்தும், அதே மாதிரி பிக்கு வரக்கூடிய அமௌண்ட் வட்டி பிளஸ் அசல் ரெண்டும் சேர்ந்தும் 16 2 வகுத்தல் 3 ஆண்டுகளுக்கு பிறகு சமமா வரும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.